வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த திணற விஷயமே இந்த ஒரு கொஷினில் தான். அதாவது ஒரு அரேக்குள்ளே ஒரு சப் அரே கண்டுபிடிக்கணும். அந்த சப் அரே அந்த சப் அரே வேல்யூஸை கூட்டினா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும். அந்த வேல்யூ இருக்காட்டு பார்க்கணும். அது ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஷினாக நினைக்கிறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு அரே கொடுத்துருக்கேன். இந்த அரேயில் உங்களுக்கு இந்த அரேயில் ஏதோ ஒரு இன்பிட்வீனில் ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா உங்களுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கணும். இதுதான் உங்களுக்கு கொஷின். ஃபைண்ட் அ சப் அரே இன் அரே இஃப் யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த சப் அரே இந்த கான்செப்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பதட்டத்தையே கொடுக்கும். இந்தமாரி ஒரு கொஷின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, அப்படி உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இந்த பதட்டத்தை சால்வ் பண்ண போகிறோம். அது இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு அரே சைஸ் 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேயோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எக்ஸ் வேல்யூ 12. அரே சைஸில் 5 வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா 2, 4, 17, 12, 1 இதெல்லாம் அரே வேல்யூஸ். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒரு லாஜிக்கை ஜென்ரலாக ஸ்டூடெண்ட் எப்படி யோசிப்பாங்க பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு லூப் எழுதுவோம். அந்த லூப்பில் இந்த 2 வேல்யூ ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவோம். இந்த 2 வேல்யூ இப்படி நம்ம இதே டைரக்ஷன்லே யூனிட் டைரக்ஷனாக போயிட்டே இருப்போம். ஆட் பண்ணி கிடைக்குதா, இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 12 கிடைக்குதா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணும்போது 12 கிடைக்குதா பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம அதாவது ஒரே டைரக்ஷனில் போவோம். இந்த ஒரே டைரக்ஷனில் போகிறது தான் நம்ம பண்ணுற தப்பு. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும் பார்த்திங்கன்னா, இந்த 2 ஆட் பண்ணுவோம். இந்த 2 ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு ஒரு ஃபார் லூப் தேவை. கரெக்டாக ஒரு ஃபார் லூப்பு இந்த ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் போகிறதுக்கு ஒரு ஃபார் லூப் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் அந்த ஃபார் லூப்புக்குள்ளே இந்த ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் தான் எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த சிங்கிள் டைரக்ஷனில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்பிட்வீனில் இந்த இடத்துல கூட நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ வரலாம். அந்த ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு வைல் லூப் இன்சைட் தேவை. இந்த வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு இது 0 எலமெண்ட் 1, 2, 3, 4. இப்போது 0, 1 இப்போது நம்மளுக்கு லொக்கேஷன் வைஸ் ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டுட்டு ஒரு எலமெண்ட் வச்சுப்போம். சரிங்களா? ரைட்டுட்டு 6ட்டு ஒரு எலமெண்ட் வச்சுப்போம். அதுக்கப்புறம் இப்போ இந்த 2 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த 2 எலமெண்ட்டையும் இங்கே ஒரு லைனில் ஆட் பண்ணுவோம். 2 + 4ட்டு இந்த 2 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்குது. இப்போது 6 இப்போ இந்த வைல் லூப்பில் என்ன பண்ணுவோன்னா, எக்ஸ் வேல்யூ இப்போது 6 கிரேட்டர் தேன் எக்ஸாட்டு பார்ப்போம். 6 கிரேட்டர் தேன் எக்ஸா இல்லை. அப்போது திருப்பியும் நம்ம இங்கே இன்னொரு இஃப் கண்டிஷன் எழுதுவோம். இப்போது சப்போஸ் அந்த 6 தான் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூவா இல்லையா பார்க்குறக்கு, அதாவது இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம்ல, அது ஈக்குவல் டு எக்ஸாக நம்ம பார்க்குறக்கு ஒரு இஃப் கண்டிஷன் இங்கே இருக்கணும். இதெல்லாம் இந்த 2 இது வைலு இஃப் ரெண்டுமே ஒரு ஃபார் லூப்பில் இருக்கணும். சரிங்களா? இப்போ இது இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியலன்னா கவலைப்படாதீங்க. நான் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஓவர் வியூ கொடுக்குறேன். இப்போ நம்ம 2 இது கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடச்சிது. அதாவது வைல் லூப்பில் 6 கிரேட்டர் தேன் எக்ஸாட்டு பார்க்குறோம். இல்லை அதேமாரி 6 கிரேட்டர் தேன் 6 டபுள் ஈக்குவல் டு 12 பார்க்குறோம். இல்லை. அப்போ திருப்பி வைல் லூப் கண்டினியூ ஆகும். ஃபார் லூப் கண்டினியூ ஆகும். ஃபார் லூப் கண்டினியூ ஆகும்போது இப்போ இங்கே இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் உங்களுக்கு 1, 0, 1 ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2. அப்போது இந்த ஃபார் லூப் இந்த சைடு இப்படி இந்த சைடு டைரக்ஷனில் போகும்போது 6 செகண்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணும். அப்போ 6 + 17 எவ்வளோ? 6 + 17 உங்களுக்கு 23 கிரேட்டர் தென் 6 ஆட்டு பார்க்கும். 23 கிரேட்டர் தென் 6 தான். அப்போது கிரேட்டர் தென் நம்பராக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருந்தோம்.
அப்போது இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும்போது இந்த டைரெக்ஷனில் ஏதோ ஒரு இண்டெக்ஸ்லாம் ஆட் ஆகி நம்மளுக்கு கிரேட்டர் தென் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூவாக இருக்குது. அப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் முதல் எலமெண்ட்டை மைனஸ் பண்ணுவோம். முதல் எலமெண்ட்டை மைனஸ் பண்ணி இன்பிட்வீன், ஏன்னா முதல் எலமெண்ட்டை ஏன் மைனஸ் பண்ணுறோம், ஏன் இந்த எலமெண்ட்டை மைனஸ் பண்ணல, அதாவது இன்பிட்வீனில் இருக்கிற எலமெண்ட்டை ஏன் இதுக்கு முந்தின இண்டெக்ஸ் ஏன் மைனஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல் 2 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம பார்த்தோம், ஆன்சர் கிடைக்கல. இப்போ அந்த முதல் 2 எலமெண்ட்டு ப்ளஸ் இந்த 3வது எலமெண்ட்டை ஆட் பண்ணும்போது கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது. அப்போ வந்து முதல் 2 எலமெண்ட் ஆட் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கலனா கன்ஃபார்மாக முதல் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. அதனால் முதல் எலமெண்ட்டை மைனஸ் பண்ணுறமே இந்த இடத்துல ஒரு லாஜிக் இருக்கணும். என்ன லாஜிக்னால், இப்போ நம்ம வந்து இங்கே லெஃப்ட்டு டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கணும், எல்லு டு ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கோங்க. அது வந்து ஈக்குவல் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த எலமெண்ட் வந்து மைனஸ் இந்த நம்மளுக்கு இப்போ இங்கே கிடச்ச வேல்யூ 23. அப்போ வந்து 23 மைனஸ் 2 என்ன வேல்யூ உங்களுக்கு வந்து 21. இப்போ திருப்பியும் வந்து இந்த லெஃப்ட் எலமெண்ட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வைல் லூப்புக்குள்ளே போங்க. வைல் லூப் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். எல் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே டிஃபைன் பண்ணிடுவீங்க. இந்த எல் வந்து இங்கே செக் பண்ணும். எல் இண்டெக்ஸ் வந்து 2, அதனால் 23 மைனஸ் 2 0th இண்டெக்ஸ் வந்து எலமெண்ட் 2. அப்புறம் இங்கே 0 எலமெண்ட் அந்த எல் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. இந்த 2 லாஜிக் தான் வயலுக்குள்ளே இருக்கணும். இப்போ வந்து 23 மைனஸ் 2 வந்து உங்களுக்கு 21. இப்போ 21 வந்து கிரேட்டர் தென் உங்களுக்கு எக்ஸ் தான். அதனால் திருப்பி உங்களுக்கு வயல் லூப்பில் போகும். வயலில் வந்து திருப்பியும் போச்சுல உங்களுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் இப்போ எல் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 இருக்கும். ஃபஸ்ட்டு எல் வேல்யூ 0ல் வந்து நம்ம 2 மைனஸ் பண்ணோம். இப்போது எல் வேல்யூ 1ல் வந்து உங்களுக்கு 4. அப்போ வந்து 21 மைனஸ் 4 வந்து 21 மைனஸ் 4 வந்து உங்களுக்கு 21 மைனஸ் 4 வந்து 17. கரெக்டாக 17. அப்போ 17 வந்து திருப்பியும் எல் வேல்யூ ஈக்குவல் டு 2. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எல் வேல்யூ ஈக்குவல் டு 2 ஆயிரும். திருப்பியும் 17 கிரேட்டர் தென் எக்ஸாக பார்க்கும். ஆமாம், 17 கிரேட்டர் தென் எக்ஸ். அப்போ திருப்பி வைல் லூப்புக்குள்ளே போவோம். எல் வேல்யூ 2ல் என்ன இருக்குது, 17 இருக்குது. அப்போ 17 மைனஸ் 17 வந்து உங்களுக்கு 0. அப்போ 0னா உங்களுக்கு வந்து இந்த வைல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 0 கிரேட்டர் தென் எக்ஸா இல்லை. அப்போ வந்து இஃப் கண்டிஷன் பார்க்கும். இஃப் கண்டிஷனில் 0 டபுள் ஈக்குவல் டு எக்ஸா, 0 டபுள் ஈக்குவல் டு 12 இல்லை. அப்போ வந்து திருப்பி ஃபார் லூப்பில் போகும். இப்போ ஃபார் வந்து நம்மளுக்கு இந்த எலமெண்ட் 2ல் இருக்குது. அப்போ ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 3 இருக்கும். இப்போ ஆர் வேல்யூ 3 இருக்கும். அப்போ 3 வந்து தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 12. அப்போ 12 ப்ளஸ் உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. கரெக்டாக கரண்ட் வேல்யூ வந்து இந்த இடத்துல 0 ஆயிருக்கு. அப்போ வந்து 12 ப்ளஸ் 0 வந்து 12. அப்போது திருப்பி வைல் லூப்பில் வரும். வைல் லூப்பில் வந்து 12 கிரேட்டர் தென் எக்ஸா, 12 வந்து கிரேட்டர் தென் 12 கிடையாது. அதனால் திருப்பி எஃப் வந்து இஃப் லூப்பில் வந்துடும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 12 டபுள் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டட் எக்ஸ் வேல்யூ 12. ஆமாம். அப்போ வந்து உங்களுக்கு ரிட்டன் நம்மளுக்கு வந்து வேல்யூ ஃபவுண்டுட்டு ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லைனா எஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுங்கள். அந்தமாரி கொஷனில் அப்படி தான் இருக்கும். வேல்யூ ஃபவுண்ட்னா எஸ்ஸு, அப்படி இல்லைனா டோட்டலாக உங்களுக்கு வேல்யூ எந்த இடத்துலையுமே கிடைக்கலன்னா அந்த ஃபார் லூப் வெளியே வந்து வேல்யூ ஃபவுண்டு வந்து கிடைக்கலன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ட்டு கொடுத்துடலாம். சரிங்களா? இந்தமாரி தான் வந்து லாஜிக் எழுதணும். இதுதான் உங்களுக்கு இந்தமாரி தான் உங்களுக்கு லாஜிக் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது புரியலன்னா திருப்பி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரைட் வேல்யூ சொன்னேன், அதுக்கப்புறம் லெஃப்ட் வேல்யூ ஈக்குவல் டு சொன்னேன், அதுக்கப்புறம் கரண்ட் வேல்யூ இது 0, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க 12. சரிங்களா? இப்போ ஃபார் லூப் இருக்கணும்னு சொன்னேன். ஃபார் லூப்பில் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே வந்து ஒரு வைல் லூப் இருக்கணும்னு சொன்னேன். வைல் லூப்க்கு அதுக்கப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்னு சொன்னேன். இதுதான் ஃபார் லூப்பில் இருக்க வேண்டிய இதெல்லாம். இப்போ ஃபார் லூப்பில் வந்து ஆர் வந்து 0, அது ஆர் ஒரு வாட்டி நம்ம வந்து லெஸ் தென் அரே சைஸாக பார்க்குறோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஆரை ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். while வந்து பார்த்திங்கன்னா while வந்து கரண்ட் வேல்யூ கிரேட்டர் தென் எக்ஸாட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இஃப்பில் வந்து கரண்ட் வேல்யூ டபுள் ஈக்குவல் டு எக்ஸாட்டு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூ. சரிங்களா? அதுக்கப்புறம் இது எதுலேயுமே நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்கலன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டன் ஃபால்ஸ்க்கு ரிட்டன் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து ஃபார் லூப்பில் வந்து என்ன லாஜிக் இருக்குன்னா, நம்ம ஒரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ வந்து கரண்ட் வேல்யூ கரண்ட் வந்து சிட்டு சொன்னோமா, சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் அரே ஆஃப் ஆர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணோம். while லூப்பில் வந்து நம்ம ஒரு வாட்டி எக்ஸ் வந்து ஒரு வாட்டி கரண்ட் வேல்யூ மைனஸ் எல் அரே ஆஃப் எல். அதுக்கப்புறம் எல் ப்ளஸ் ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு லாஜிக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டெப் வைஸ் பார்த்துருவோம். இது அரே 0 1 2 3 4. இப்போ ஃபஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு 0 2 வந்துடும். சரிங்களா? இந்த 2 வேல்யூ வரும். அப்போ வந்து கரண்ட் வேல்யூ 0. அப்போ வந்து கரண்ட் வேல்யூ 0 ப்ளஸ் 2. அப்போ வந்து உங்களுக்கு 2. இப்போ 2 கிரேட்டர் தென் எக்ஸா? இல்லை, 2 கிரேட்டர் தென் எக்ஸ் கிடையாது. அதனால் while ஸ்கிப் ஆயிரும். இஃப் வந்து 2 டபுள் ஈக்குவல் டு எக்ஸா? 2 டபுள் ஈக்குவல் டு 12 கிடையாது. அப்போ இஃப்பும் ஸ்கிப் ஆயிரும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் எக்ஸ் வேல்யூ ஆர் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 ஆகும். அப்போ 1 வந்துச்சுன்னா 4 வந்துடும். 4 வருமா? அப்போ 2 கரண்ட் வேல்யூ ப்ளஸ் 4 வந்து 6. திருப்பியும் while வந்து கிரேட்டர் தென்னா பார்க்கும், சியில் கிடையாது. அதேமாரி சி கரண்ட் வேல்யூ 6 கிரேட்டர் தென் 12 கிடையாது. இப்போ திருப்பி எக்ஸ் ஆர் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி உங்களுக்கு 2 வரும். இப்போ 2னா அப்போ வந்து நெக்ஸ்ட்டு 6 இங்கே எழுதுகிறேன். 6 ப்ளஸ் உங்களுக்கு 17. நம்மளுக்கு 6 ப்ளஸ் 17 23. இப்போ 23 கிரேட்டர் தென் 12. அப்போ while கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வந்து திருப்பி கரண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 23 ஈக்குவல் டு 23 மைனஸ் அரே ஆஃப் எல்னா உங்களுக்கு எல்லோட வேல்யூ வந்து 0. திருப்பி 0th எலிமெண்ட். அப்போ வந்து 2. அப்போ வந்து 21. திருப்பியும் while வந்து 21 கிரேட்டர் தென் எக்ஸு. அப்போ வந்து 21 வந்து திருப்பி கிரேட்டர் தென் எக்ஸ்னு. அப்போ 21 மைனஸ் உங்களுக்கு எல்லோட வேல்யூ வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதனால் எல்லோட வேல்யூ வந்து இப்போ 1 இருக்கும். 21 மைனஸ் 4 வந்து உங்களுக்கு 17. அப்போ திருப்பியும் 17 கிரேட்டர் தென் உங்களுக்கு 12 தான். அப்போது வந்து 17 கரண்ட் வேல்யூ. சரிங்களா? 17 மைனஸ் எல் வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால 2 வந்துடும். அப்போது 17 மைனஸ் 17 வந்து உங்களுக்கு கரண்ட் வேல்யூ இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போது 0 கிடையாது, 0 கிரேட்டர் தென் எக்ஸ் கிடையாது, 0 கிரேட்டர் தென் 12 கிடையாது. அப்போ அதை திருப்பியும் while லூப் போட்டு வெளியே வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இங்கே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. இப்போது while லூப் போட்டு வெளியே வந்துட்டு இப்போது கரண்ட் வேல்யூ 0 டபுள் ஈக்குவல் டு நம்மளுக்கு எக்ஸ் 12 பார்க்கும். அப்போது இல்லை, திருப்பி ஆர் வந்து ஃபார் லூப்பில் ஆர் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ல் இருந்து 3 ஆகும். 3னா 12. அப்போ கரண்ட் வேல்யூ இப்போ என்ன 0ல் இருக்குது. அப்போது வந்து 0 ப்ளஸ் தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது வேல்யூ 12. 0 ப்ளஸ் 12 வந்து உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வந்து 0 ப்ளஸ் 12 வந்து 12 தான். அப்போ வந்து while லூப்பில் வந்து 12 கிரேட்டர் தென் 12 கிடையாது. இப்போ இஃப்பில் வந்து 12 கிரேட்டர் டபுள் ஈக்குவல் டு 12 ஈக்குவல். அதனால் உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரூ வரும். இந்தமாதிரி தான் உங்களுக்கு சப்பரே கண்டுபிடிப்பீங்க. அதாவது சப்பரே பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்ன யோசிக்கணும்னா, ஒரு லூப் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு டைரக்ஷன்லேயும் அதுக்கப்புறம் இன்சைட் இன்னொரு லூப் வந்து ஒரு நம்பராக மைனஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அட் த பிகினிங் ஆஃப் த அரேலேருந்து ஒரு நம்பராக மைனஸ் பண்ணி நம்மளுக்கு வர்ற மாதிரியும் இருக்கணும்.
அந்த வேல்யூ நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட கிரேட்டர் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் உள்ள நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் எக்ஸ் அந்த எக்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து சம் வேல்யூ கம்மியாக இருக்குது, அந்த வேல்யூ கம்மியான வேல்யூ வந்து நம்ம தேடுற வேல்யூவா இல்லையாட்டு அந்த இஃப் ஒரு கண்டிஷன் இருக்கணும். இதுதான் நம்ம சப்பரே கான்செப்ட். ஒரு திருப்பி சொல்கிறேன், ஒன்று வந்து ஒரு ஃபார் லூப் வந்து இந்த ஒரு டைரக்ஷன், அதாவது 0 to n இண்டெக்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஃபார் லூப்பு. அந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு வைல் லூப் எதுக்குன்னா நம்ம ஒரு அந்த எக்ஸ் வேல்யூவோட கிரேட்டராக அந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போச்சுல. இப்போ இந்த யூனிட் டைரக்ஷனில் நம்ம போச்சுல, ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போச்சுல, கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வைல் லூப், அந்த கிரேட்டர் நம்பர் இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வைல் லூப்பில் வந்து அட் த பிகினிங் ஆஃப் த இண்டெக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டே வரணும். மைனஸ் பண்ணிட்டே நம்பர் மைனஸ் பண்ணிட்டே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து திருப்பி ஒரு இஃப் கண்டிஷனில் அந்த கம்மியான நம்பரை வந்து நம்ம தேடுற எக்ஸாட்டு பார்க்குறதுக்கு அந்த இஃப் கண்டிஷன், அந்த ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம முக்கியம். சரிங்களா? நம்ம தேடுற நம்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா திருப்பி ஃபார் லூப்பில் அந்த டைரக்ஷன்லேயே ட்ராவல் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு சப்பரே கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோனால உங்களுக்கு இந்த ஒரு சப்பரே கன்ஃபியூஷன் குறைஞ்சிருந்ததுன்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி இன்னும் நம்ம சந்திப்போம். நன்றி.